பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறைக்குள்ளேயே கொலை செய்துவிட்டதாக அந்நாட்டில் வதந்தி பரவியுள்ளது. இதனால் அவர் அடைக்கப்பட்டுள்ள ராவல்பிண்டி அடியாலா சிறைக்கு முன் அவரது கட்சியினர் திரண்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். என்ன விவரம் சொல்லுங்க. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் பல்வேறு முறைகேடு, ஊழல் புகார்கள் என பல்வேறு வழக்குகளில் சிக்கி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் வரை அவரது தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அடியாலா சிறையில்தான் அவர் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய வதந்தி என்பது பரவி வருகிறது. அது வதந்தியா அல்லது உண்மையா என்பது சற்று நேரத்திற்கு பிறகுதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வதந்தியை பொறுத்தவரை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையிலேயே வைத்து அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த வதந்தியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து இயங்கக்கூடிய அந்த நாட்டின் ஊடகங்கள் பலவும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பலுசிஸ்தானில் இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், அந்த மாகாணத்திற்கான அமைச்சர்கள் என பலரும் இந்த செய்தியை அவர்களது சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார்கள். இதனால் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் பதற்றம் என்பது நீடித்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், அவர் அடித்துக் கொல்லப்பட்டு விட்டார். அவரது உடல் தற்பொழுது சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டு விட்டது. நாளை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும். ஆனால் அந்த தகவல்கள் எதுவும் வெளியே தெரிவிக்கப்படாது, ரகசியம் காக்கப்படும் என்ற இவ்வளவு விரிவான நீண்ட செய்திகளாகத்தான் அந்த வதந்தி என்பது பரவி வருகிறது. இதனை அடுத்து அந்த சிறைச்சாலையின் முன்பாக இம்ரான் கானின் ஆதரவாளர்களும் சரி, அவரது கட்சியை சேர்ந்தவர்களும் சரி குழுமி வருகிறார்கள். அதில் மிக மிக முக்கியமாக இம்ரான் கானினுடைய 3 சகோதரிகள் தற்பொழுது அந்த சிறைச்சாலையின் வெளியே நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக காவல்துறையினர் முயற்சி செய்த பொழுது இம்ரான் கானின் சகோதரிகளும் தாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வந்து கொண்டிருக்கின்றது. மிக குறிப்பாக கடந்த 22 நாட்களாக இம்ரான் கான் அவர்களை யாரையும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரும் கடந்த 22 நாட்களாக சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் தங்களுக்கு சந்தேகம் வலுத்திருக்கிறது என்ற விஷயம்தான் முதலில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஏன் அவரை சந்திக்க விடாமல் பாகிஸ்தான் அரசு தடுக்கிறது என்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகளாக கசிந்துதான் தற்பொழுது அவர் சிறைச்சாலையிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற வதந்தியாக வந்திருக்கிறது. இன்னும் பாகிஸ்தான் அரசு சார்பாக இன்னும் எதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து இயங்கக்கூடிய அந்த நாட்டின் பல்வேறு முக்கிய முன்னணி செய்தி நிறுவனங்கள் இதை செய்தியாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாகாணத்திற்கென்றும் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், கைபர் மாகாணமாகட்டும், ராவல்பிண்டி மாகாணம் என்று முக்கியமான மாகாணங்களிலிருந்து வெளியாகக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த 22 நாட்களாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவர் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். பிறகு அவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்திதான் தற்பொழுது பாகிஸ்தானில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட பல்வேறு வன்முறை என்பது பாகிஸ்தானில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது பாகிஸ்தானின் ராணுவ தளபதி முனீர் அவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுத்ததற்கு பிறகு அங்கு அரசியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளும் இருந்து வந்த சூழலில் அந்நாட்டின் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பலரும் ராஜினாமா செய்து வந்த நிலையில் மிக முக்கியமான முனீர் அவர்களின் மிக முக்கியமான அரசியல் எதிரிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதுவும் சிறைச்சாலைக்குள்ளேயே வைத்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற வதந்திதான் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.